أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم உஹுது போர் தியாகிகளும் அப்போரின் முடிவுகளும். தியாகிகளை கண்டெடுத்தல். எதிரிகள் சென்றதற்கு பின் கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் தேடுவதில் முஸ்லிம்கள் ஈடுபட்டார்கள். இதை பற்றி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். போர் முடிந்த பின் சாத் இப்னு ரபியாவை தேடுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள். நீ அவரை பார்த்துவிட்டால் அவருக்கு எனது சலாம் கூறி உனது நிலை என்னவென்று அல்லாஹுவின் தூதர் விசாரிக்கிறார்கள் என்று சொல்லுமாறு என்னை பணித்தார்கள். கொல்லப்பட்டவர்களிடையே அவர்களை தேடி அலைந்தேன். நான் அவரை பார்த்தபோது அவர் இறுதி மூச்சுகளை எண்ணிக்கொண்டிருந்தார். அவருடைய உடலில் அம்பு, ஈட்டி, வாள் ஆகிய ஆயுதங்களால் ஏற்பட்ட 70 காயங்கள் இருந்தன. நான் அவரிடம், சாதே, அல்லாஹுவின் தூதர் உனக்கு சலாம் கூறினார்கள், மேலும் உமது நிலையை விசாரித்து வர என்னை அனுப்பினார்கள் என கூறினேன். அதற்கு, அல்லாஹுவின் தூதர் மீதும் சலாம் உண்டாகட்டும். அல்லாஹுவின் தூதரே, நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை உணர்கிறேன் என நீ நபி அவர்களிடம் சொல். மேலும் உங்களில் ஒருவர் உயிருடன் இருக்கும் நிலையில் நபி அவர்களின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது என்று என் நண்பர்களாகிய அன்சாரிகளிடம் நீ சொல் என்று தனது இறுதி வார்த்தைகளை கூறிய பின் உயிர் நீத்தார். ஆதாரம் ஜாதுல் மஆத். காயமடைந்தவர்களில் உசைரீம் என்று அழைக்கப்படும் அம்ரு இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்பவரும் ஒருவர். அவர் உயிர் பிரியும் நிலையில் இருந்தார். இதற்கு முன் அவருக்கு முஸ்லிம்கள் பலமுறை இஸ்லாமை எடுத்து கூறியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வந்தார். இவரை இந்நிலையில் பார்த்த முஸ்லிம்கள், இந்த உசைரீம் ஏன் இங்கு வந்தார்? நாம் போருக்கு வரும்போது அவருக்கு நமது மார்க்கம் பிடிக்காமல் இருந்ததே என்று கூறியவர்களாக அவரிடம், உமது இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் வந்தீரா, அல்லது இஸ்லாமை ஏற்று அதற்காக போர் புரிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்தீரா என விசாரித்தார்கள். அதற்கு அவர், இல்லை, இஸ்லாம் மீதுள்ள பிரியத்தினால்தான் போரில் கலந்து கொண்டேன். நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டேன். அல்லாஹுவின் தூதரோடு சேர்ந்து எதிரிகளிடம் போர் புரிந்தேன். இப்போது எனது நிலை என்னவென நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று தனது பேச்சை முடிக்க மரணம் அவரை ஆறத் தழுவியது. இவரது நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஸ்லிம்கள் கூறியதற்கு நபி அவர்கள், அவர் சுவனவாசிகளில் ஒருவர் என்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், உசைரீம் அல்லாஹ்விற்காக ஒரு நேர தொழுகையை கூட தொழவில்லை. இருந்தும் நபி அவர்களின் நாவினால் சுவனவாசி என்ற நற்செய்தி பெற்றார். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். காயமடைந்தவர்களில் குஜுமான் என்பவரும் ஒருவர். அவர் மிக பெரும் வீரராய் போரில் சண்டையிட்டார். இவர் மட்டும் தனியாக 7 அல்லது 8 எதிரிகளை கொன்றார். இவருக்கு ஆழமான காயம் ஏற்படவே பூமியில் விழுந்து கிடந்தார். இவரை முஸ்லிம்கள் லஃபர் கிளையினரின் வீட்டுக்கு தூக்கிச் சென்றார்கள். அவருக்கு முஸ்லிம்கள் நற்செய்தி கூறினார்கள். அதற்கு அவர், அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் இனவெறிக்காகத்தான் போரிட்டேன். இனவெறி மட்டும் இருக்கவில்லை என்றால் நான் போரில் கலந்திருக்க மாட்டேன் என்றார். பின்பு காயத்தின் வேதனை கடுமையாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டார். இவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் நரகவாசிகளில் ஒருவர் என்றார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். அல்லாஹுவின் ஏகத்துவ கலிமாவை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் இனவெறி அல்லது தேசப்பற்றுக்காக போர் புரிபவர்களின் முடிவு இதுதான். இவர்கள் இஸ்லாமிய கொடியின் கீழ் போரிட்டாலும் அல்லது அதற்கும் மேலாக நபி அவர்களின் படையில் இருந்தாலும் இவர்கள் செல்லுமிடம் நரகம்தான். மேற்கூறப்பட்ட நிகழ்ச்சிக்கு மாற்றமாக மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது. அதாவது, சாலபா கிளையைச் சேர்ந்த யூதர்களில் ஒருவரும் போரில் கொல்லப்பட்டார். அவரது பெயர் முஹைரிக். அவர் தனது இனத்தவரிடம், யூதர்களே, அல்லாஹுவின் மீது ஆணையாக முஹம்மதுக்கு உதவி செய்வது உங்கள் மீது கட்டாய கடமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தானே என கூறினார். அதற்கு அவர்கள், இன்றைய தினம் சனிக்கிழமை அல்லவா, நாம் எப்படி போருக்கு செல்ல முடியும் என்று எதிர்கேள்வி கேட்டார்கள். உங்களுக்கு சனிக்கிழமை என்பதே இல்லாமல் ஆகட்டும் என்று கோபமாக கூறி தனது வாளையும் ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு, நான் போரில் கொல்லப்பட்டு விட்டால் எனது செல்வங்கள் அனைத்தும் முஹம்மது அவர்களை சாரும், அதை அவர்கள் விரும்பியபடி செய்து கொள்ளலாம் என்று கூறி போரில் கலந்து வீரமரணம் அடைந்தார். இவரை பற்றிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவர, முஹைரிக் யூதர்களில் மிகச் சிறந்தவர் என்று அவரை பற்றி கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். தியாகிகளின் உடல்களை நல்லடக்கம் செய்தல். போரில் உயிர் நீத்த தியாகிகளை முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன். அல்லாஹுவின் பாதையில் காயமடைந்தவரை மறுமையில் அல்லாஹ் எழுப்பும்போது அவரது காயத்திலிருந்து இரத்தம் வடியும். அதன் நிறம் இரத்தத்தின் நிறமாகத்தான் இருக்கும்.
ஆனால் அதன் மனமோ கஸ்தூரி போன்று இருக்கும். ஆதாரம் இப்னு ஹிஷாம். நபி தோழர்களில் சிலர் தங்கள் குடும்பத்தில் கொல்லப்பட்டவர்களை மதினாவிற்கு எடுத்துச் சென்றிருந்தார்கள். நபி அவர்கள் அவர்களை மீண்டும் உஹுதுக்கு தூக்கி வரும்படி கூறி அவர்களை குளிப்பாட்டக்கூடாது, அவர்கள் உடலில் உள்ள போருக்குரிய ஆயுதங்களை கழற்றிய பின் அவர்கள் கொல்லப்பட்ட இடங்களிலேயே அவர்களை அடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். ஒரு கப்ரில் மண்ணறையில் 2 அல்லது 3 உடல்களை நபி அவர்கள் அடக்கம் செய்தார்கள். மேலும் ஒரே ஆடையில் இருவரை போர்த்தினார்கள். யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்தவர் என்று விசாரித்து அவரை கப்ரில் பக்கவாட்டு குழியில் முதலாவதாக வைத்தார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம், அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து வந்ததால் இருவரையும் ஒரே கப்ரில் அடக்கம் செய்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஜாதுல் மஆத். முஸ்லிம்கள் ஹன்லலாவை தேடிய போது அவரது உடல் ஒரு மூலையில் தண்ணீர் சொட்டிய நிலையில் இருந்தது. அதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்கள் அவரை குளிப்பாட்டுகிறார்கள் என்று தங்களது தோழர்களிடம் கூறினார்கள். பின்பு அவரது குடும்பத்தாரிடம் சென்று விவரம் அறிந்து வாருங்கள் என்று கூறி அனுப்பினார்கள். தோழர்கள் அவரது மனைவியிடம் விசாரிக்க ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு முழுக்குடை நிலையில் குளிப்பு கடமையானவர்களாக போரில் கலந்து கொண்டதாக மனைவி கூறினார். இதன் காரணமாகத்தான் ஹன்லலாவிற்கு கசீலுல் மலாயிகா, மலக்குகள் குளிப்பாட்டியவர் என்ற பெயர் வந்தது. ஆதாரம் ஜாதுல் மஆத். தனது சிறிய தந்தையும் பால்குடி சகோதரருமாகிய ஹம்சாவின் நிலையை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவலை அடைந்தார்கள். நபி அவர்களின் மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தனது சகோதரர் ஹம்சாவை பார்க்க வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவின் மகன் ஜுபைரிடம் அவரை தடுத்து திரும்ப செல்லுமாறு கூறுங்கள் என்றார்கள். சகோதரருக்கு ஏற்பட்ட நிலைமையை அவர் பார்க்க வேண்டாம் என்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள். ஆனால் அவர், நான் ஏன் பார்க்கக்கூடாது, எனது சகோதரர் சிதைக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி எனக்கு தெரியும், அது அல்லாஹ்விற்காக நடந்ததாகும், எனவே நாங்கள் அதை பொருந்திக் கொள்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இதற்கான நன்மையை நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று கூறவே அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பிறகு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தனது சகோதரரை பார்த்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்காக உள்ளவர்கள், அவனிடமே மீளுபவர்கள் என்று கூறி அவரின் நன்மைக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். இதற்கு பின் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நல்லடக்கம் செய்ய நபி அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுததைப் போன்று வேறு யாருக்கும் அவர்கள் அழுது நாங்கள் பார்க்கவில்லை. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிப்லாவின் திசையில் வைத்து அவரது ஜனாசாவுக்கு முன் நபி அவர்கள் நின்றார்கள். அப்போது தனது சிறிய தந்தைக்கு ஏற்பட்டதை எண்ணி நபி அவர்கள் அதிகமாக அழுதார்கள். ஆதாரம் முக்தசர் சீரத்துர் ரசூல். போரில் உயிர் நீத்த தியாகிகளின் காட்சி முஸ்லிம்களது உள்ளங்களை கசக்கி பிழிந்தது, கண்களை குளமாக்கியது. தியாகிகளின் உடல்களை மறைப்பதற்கு போதுமான துணிகள் கிடைக்கவில்லை. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போர்த்துவதற்கு கருப்பு வெள்ளை நிற கோடுகள் உள்ள ஒரு போர்வையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. அந்த போர்வையால் அவரது தலையை மறைத்தால் பாதங்கள் தெரிந்தன, பாதங்களை மறைத்தால் தலை தெரிந்தது. பிறகு தலை மறைக்கப்பட்டு கால்கள் இத்கீர் என்ற செடியால் மூடப்பட்டன. ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், மிஷ்காத். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார். அவர் என்னை விட மிகச் சிறந்தவர். அவர் உடலை ஒரு சிறிய போர்வையால் தான் போர்த்தப்பட்டது. அவரது தலைப்பக்கம் துணியை இழுத்தால் கால்கள் தெரிந்தன, கால்களின் பக்கம் துணியை இழுத்தால் தலை தெரிந்தது. இந்த நிலையை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்வையால் அவரது தலையை மறைத்து அவரது காலுக்கு இத்கீர் என்ற செடியை பொருத்தி விடுங்கள் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. நபி அவர்களின் பிரார்த்தனை. உஹுது மைதானத்திலிருந்து எதிரிகள் சென்று விட்ட போது எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் வரிசையாக நில்லுங்கள், கண்ணியத்திற்கும் மகிமைக்கும் உரித்தான எனது இறைவனை நான் புகழ வேண்டும் என்று கூறினார்கள். நாங்கள் நபி அவர்களுக்கு பின் பல அணிகளாக நின்று கொண்டோம். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹுவே, புகழெல்லாம் உனக்கே உரித்தானது. நீ விரித்ததை மடக்குபவர் யாரும் இல்லை, நீ மடக்கியதை விரிப்பவர் யாரும் இல்லை. நீ வழிகட்டில் விட்டவருக்கு நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை, நீ நேர்வழி காட்டியவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லை, நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை. நீ நெருக்கமாக்கி வைத்ததை தூரமாக்கி வைப்பவர் யாரும் இல்லை. அல்லாகுவே, உனது வளங்கள், உனது கருணை, உனது கிருபை, உனது ரணம் ஆகியவற்றை நீ எங்களுக்கு விசாலமாக வழங்கு.
அல்லாஹுவே, நீங்காத, அகன்று போகாத நிரந்தரமான அருட்கொடையை உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹுவே, சிரமமான நேரத்தில் உதவியையும் பயத்தின் நேரத்தில் உன்னிடம் பாதுகாப்பையும் கேட்கிறேன். அல்லாஹுவே, நீ எங்களுக்கு கொடுத்தவற்றின் தீங்கிலிருந்தும் நீ எங்களுக்கு கொடுக்காதவற்றின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹுவே, எங்களுக்கு ஈமானை, நம்பிக்கையை பிரியமாக்கி வை. அதை எங்களது உள்ளங்களில் அலங்கரித்து வை. இறை நிராகரிப்பு, உனது கட்டளைக்கு மாறு செய்வது, உனக்கு கட்டுப்படாமல் விலகிப் போவது ஆகியவற்றை எங்களுக்கு வெறுப்பாக்கிவிடு. எங்களை பகுத்தறிவாளர்களில் ஆக்கிவிடு. அல்லாஹுவே, எங்களை முஸ்லிம்களாக மரணிக்கவை. முஸ்லிம்களாக எங்களை வாழச் செய். நஷ்டமடையாதவர்களாக, சோதனைக்கு ஆளாகாதவர்களாக எங்களை நல்லோர்களுடன் சேர்த்துவை. அல்லாஹுவே, உனது தூதர்களை பொய்யாக்கி உனது வழியிலிருந்து தடுக்கும் நிராகரிப்பாளர்களை நீ அழித்து விடு. அவர்கள் மீது உனது தண்டனையையும் வேதனையும் இறக்கு. அல்லாஹுவே, கித்தாபு கொடுக்கப்பட்டவர்களில் இருக்கும் நிராகரிப்பாளர்களை நீ அழித்துவிடு. உண்மையான இறைவனே. ஆதாரம் அல் அதபுல் முஃப்ரத், முஸ்னத் அஹ்மது. மதீனா திரும்புதல், அன்பு மற்றும் தியாகத்தின் அற்புதங்கள். தியாகிகளை அடக்கம் செய்து அல்லாஹுவை புகழ்ந்து அவனிடம் பிரார்த்தனை புரிந்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா திரும்பினார்கள். போர் நடந்து கொண்டிருந்த போது இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் புறத்தில் நிகழ்ந்ததைப் போன்று திரும்பும் வழியில் இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் புறத்திலும் பல அற்புத நிகழ்ச்சிகள் நடந்தன. ஹம்னா பின்த் ஜக்ஷ் என்னும் பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழியில் சந்தித்தார். அவரிடம் அவருடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ஜக்ஷ் மரணமான செய்தி கூறப்பட்டது. அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார். பின்பு அன்னாரின் தாய்மாமன் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இறந்த செய்தியும் கூறப்பட்டது. அதற்கும் அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி பாவ மன்னிப்பு தேடினார். பின்பு அவரது கணவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்த செய்தி கூறப்படவே அவர் தேம்பி அழலானார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பெண்ணின் கணவன் அவளிடம் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறான் என்று கூறினார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். தீனார் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை முஸ்லிம்கள் வழியில் சந்தித்தார்கள். அந்த பெண்ணின் கணவரும் சகோதரரும் தந்தையும் போரில் கொல்லப்பட்டிருந்தார்கள். இவர்களின் மரணச் செய்தியை முஸ்லிம்கள் அவருக்கு கூறினார்கள். ஆனால் அந்த பெண்மணி, அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். முஸ்லிம்கள், இன்னாரின் தாயே, நீர் விரும்புவதைப் போன்று நபியவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள். எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண், எனக்கு அவர்களை காட்டுங்கள், நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றார். நபி அவர்களை கண்குளிர பார்த்த பிறகு, உங்களை பார்த்த பின்னால் எல்லா துன்பங்களும் எங்களுக்கு இலகுவானதே என்று அந்த பெண்மணி கூறினார். ஆதாரம் இப்னு ஹிஷாம். வழியில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாத் இப்னு முஆதின் தாயார் சந்தித்தார்கள். சாத் நபி அவர்களுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்தவராக நடந்து வந்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வின் தூதரே, இதோ எனது தாய் வருகிறார் என்றார். நபி அவர்கள், நல்லபடியாக வரட்டும் என்று கூறி அவருக்காக நின்றார்கள். அவர் அங்கே வந்தவுடன் அவரது மகன் அம்ரு இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இறந்ததற்கு ஆறுதல் கூறினார்கள். அதற்கு அந்த பெண்மணி, நபியே, உங்களை நல்ல நிலையில் நான் பார்த்தவுடன் மற்ற அனைத்து சோதனைகளையும் நான் சிறியதாகவே கருதுகிறேன் என்று கூறினார். பின்பு நபி அவர்கள் உஹுது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு, சாதின் தாயே, நீர் நற்செய்தி பெற்றுக்கொள். உஹுது போரில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தார்களுக்கு நற்செய்தி சொல். அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் தோழர்களாக உலாவுகிறார்கள். அவர்களது குடும்பத்தார்களுக்காகவும் அவர்களின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள். இதை கேட்ட சாதின் தாயார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பொருந்திக் கொண்டோம், மகிழ்ச்சி அடைந்தோம். இதற்கு பின் யார் அவர்களுக்காக அழுவார்கள் என்று கூறி, மேலும் அல்லாஹ்வின் தூதரே, எஞ்சியிருக்கும் அவர்களது உறவினர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்றார். நபி அவர்கள், அல்லாஹுவே, இவர்களின் மனக்கவலையை போக்கு, இவர்களது சோதனைகளை நிவர்த்தி செய், எஞ்சி உள்ளவர்களுக்கு அழகிய பரக்கத்தை தா என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஆதாரம் அஸ்ஸீரத்துல் ஹல்பியா. ஹிஜ்ரி 3 ஷவ்வால் மாதம் பிற 7 சனிக்கிழமை மாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தடைந்தார்கள். பிறகு குடும்பத்தாரை சந்தித்து தனது வாளை மகள் ஃபாத்திமாவிடம் கொடுத்து, இதிலிருந்து இரத்தத்தை கழுவி வை, அல்லாஹுவின் மீது ஆணையாக இது எனக்கு இன்று உண்மையாக உழைத்தது என்றார்கள். பின்பு அலியும் தனது வாளை ஃபாத்திமாவிடம் கொடுத்து, இதனை கழுவி இதிலிருந்து இரத்தத்தை அகற்றிவிடு, அல்லாஹுவின் மீது ஆணையாக இன்றைய தினம் இது எனக்கு உண்மையான தொண்டாற்றிவிட்டது என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ போரில் உண்மையான தொண்டாற்றியதைப் போலவே உன்னுடன் சால் இப்னு ஹுனைஃப் மற்றும் அபு துஜானாவும் உண்மையான தொண்டாற்றினார்கள் என்றார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம்.
இரு தரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள். முஸ்லிம்களில் 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பெரும்பாலான அறிவிப்புகள் கூறுகின்றன. அதன் விவரம் என்னவென்றால், முஹாஜிர்களில் 4 நபர்கள், யூதர்களில் 1 நபர், கஸ்ரஜ் இனத்தவர்களில் 41 நபர்கள், அவுஸ் இனத்தவர்களில் 24 நபர்கள், மொத்தம் 70 நபர்கள். இணை வைப்பவர்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 22 என்று கூறுகிறார். ஆனால் போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தையும் நன்கு ஆராய்ந்து பார்க்கும்போது 37 பேர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று தெரிகிறது. உண்மையை அல்லாஹுவே மிக அறிந்தவன். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஃபத்உல் பாரி. மதினாவில் அவசர நிலை. ஹிஜ்ரி 3 ஷவ்வால் 8 ஞாயிறு இரவு உஹுதிலிருந்து திரும்பிய பின் களைப்பும் அசதியும் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தும் முஸ்லிம்கள் பாதுகாப்புடனே அன்றிரவை கழித்தார்கள். அதாவது மதினாவின் தெருக்களிலும் அதன் வாயில்களிலும் வீரர்கள் பாதுகாப்புக்காக நின்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாப்பிலும் ஒரு பிரிவினர் ஈடுபட்டிருந்தார்கள். எத்திசையிலிருந்தும் எதிரிகள் மூலம் ஆபத்து நிகழலாம் என்று அவர்கள் சந்தேகப்பட்டதால் இவ்வாறு விழிப்புணர்வுடன் இருந்தார்கள். ஹம்ரவுல் அசத் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைமையை யோசித்தவாறே அன்றிரவை கழித்தார்கள். போரில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என குறைஷிகள் சிந்திக்கத் தொடங்கினால் அதற்காக கைசேதமடைந்து மதினாவின் மீது 2வது முறை போர் தொடுக்க திரும்பி வரலாம் என்று நபி அவர்கள் யோசித்தார்கள். எனவே எதிரிகளை பின்தொடர்ந்து சென்று மதினாவின் எல்லைகளை விட்டே விரட்டியடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இது குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதின் சுருக்கம் என்னவென்றால், உஹுது போர் முடிந்து அடுத்த நாள் காலை, அதாவது ஹிஜ்ரி 3 ஷவ்வால் 8 ஞாயிற்றுக்கிழமை காலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை சந்திப்பதற்கு முஸ்லிம்கள் ஆயத்தமாக வேண்டும் என கூறினார்கள். மேலும் உஹுது போரில் கலந்தவர்கள்தான் தங்களுடன் வர வேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்தார்கள். அப்துல்லா இப்னு உபை நானும் வருகிறேன் என்றான். நபி அவர்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். முஸ்லிம்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த காயம், களைப்பு எதையும் பொருட்படுத்தாமல் நபி அவர்களின் அழைப்புக்கு, அல்லாஹுவின் தூதரே, நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டோம், உங்களது கட்டளையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். அப்போது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு எனும் தோழர், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கலந்து கொள்ளும் அனைத்து போரிலும் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நிச்சயமாக விரும்புகிறேன். ஆனால் எனது தந்தை உஹுது போருக்கு செல்லும் போது எனது சகோதரிகளின் பாதுகாப்புக்காக என்னை விட்டுச் சென்றார்கள். அதனால் தான் நான் தங்கினேன். எனவே எனக்கு இப்போது உங்களுடன் போரில் கலந்து கொள்ள அனுமதி தாருங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் மதினாவிலிருந்து 8 மைல்கள் தூரமுள்ள ஹம்ரவுல் அசத் என்ற இடத்திற்கு வந்து முகாமிட்டார்கள். அங்கு குஜா வம்சத்தைச் சேர்ந்த மஅபத் இப்னு அபு மஅபத் என்பவர் நபி அவர்களிடம் வந்து இஸ்லாமை தழுவினார். சிலர் அவர் இணை வைப்பவராகத்தான் இருந்தார். இருப்பினும் குஜா மற்றும் ஹாஷிம் ஆகிய 2 கிளையினருக்கும் இருந்த நட்பின் காரணமாக நபி அவர்களிடம் வந்தார் என்று கூறுகின்றார்கள். ஆக அவர் நபி அவர்களிடம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உமது தோழர்களுக்கு ஏற்பட்ட நிலை எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ் உங்களுக்கு சுகமளிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நான் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், நீ அபு சுஃபியானிடம் சென்று அவரை எங்களை விட்டும் திருப்பி விடு என்று கூறினார்கள். எதிரிகள் மதினாவிற்கு திரும்ப வேண்டும் என யோசிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தது உண்மையாகவே நடந்தது. எதிரிகள் மதினாவிற்கு 36 மைல்கள் தொலைவில் உள்ள ரவ்ஹா என்ற இடத்தை அடைந்த போது தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை பழித்துக் கொண்டார்கள். சிலர் சிலரை பார்த்து, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. அவர்களில் சில வீரர்களைத்தான் கொன்றுள்ளீர்கள். அவர்களின் தலைவர்கள் மீதம் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடன் போர் செய்ய மக்களை அழைத்து வரலாம். திரும்புங்கள், நாம் அவர்களிடம் சென்று அவர்களது ஆற்றல் அனைத்தையும் அடியோடு அழித்து வருவோம் என்றார்கள். இணை வைப்பவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகிய 2 தரப்பாரின் வலிமையையும் ஆற்றலையும் சரியாக ஒப்பிட்டு பார்க்காதவர்கள்தான் இவ்வாறு ஆலோசனை சொல்லி இருப்பார்கள். ஆகவேதான் உண்மை நிலையை புரிந்த அவர்களின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவனான சஃப்வான் இப்னு உமையா இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து, எனது கூட்டத்தினரே, அவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள். உஹுது போரில் கலந்து கொள்ளாமல் தங்கிவிட்ட முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை தாக்கக்கூடும் என நான் பயப்படுகிறேன். நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள். வெற்றி உங்களுக்குத்தான் கிடைத்துள்ளது. நீங்கள் மீண்டும் மதினா சென்றால் அவர்கள் வெற்றி பெற்று நீங்கள் தோற்று விடுவீர்களோ என நான் அஞ்சுகிறேன் என்றான். இவனது யோசனையை பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மதினாவிற்கு மீண்டும் செல்ல வேண்டும் என முடிவெடுத்து அபு சுஃபியான் தனது படையோடு கிளம்புவதற்கு ஆயத்தமாகும் போது அபு சுஃபியானிடம் மஅபத் இப்னு அபு மஅபத் வந்தார். அபு சுஃபியானுக்கு அவர் முஸ்லிமானது தெரியாது. அவர், மஅபதே, ஏதாவது செய்தி இருக்கிறதா என்றார். அதற்கு மஅபத்,
ஒரு பெரிய கற்பனையான போரை அபு சுஃபியானின் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார். அதாவது, அபு சுஃபியானே, முகம்மது தனது தோழர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மதினாவை விட்டு புறப்பட்டு விட்டார். நான் இதுவரை பார்த்திராத ஒரு இராணுவத்துடன் அவர் உன்னை தேடி வருகிறார். அவர்கள் உன் மீது நெருப்பாய் பற்றி எறிகிறார்கள். அன்றைய உஹது போரில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் அவருடன் சேர்ந்து இப்போது புறப்பட்டுள்ளார்கள். தாங்கள் நழுவவிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எண்ணி மிகுந்த வருத்தத்துடன் வருகிறார்கள். உங்களுக்கு எதிராக அவர்களிடம் இருக்கும் கோபத்தை போன்று நான் பார்த்ததே இல்லை என்று கூறினார். இதை கேட்ட அபு சுஃபியான், உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ என்ன சொல்கிறாய் என்று அதிர்ந்தார். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீ இங்கிருந்து அவர்களை நோக்கி பயணித்தால் வெகு விரைவில் அவர்களுடைய குதிரைகளை காண்பாய் என்றார். அல்லது இந்த காட்டுக்கு பின்புறத்திலிருந்து முஸ்லிம்களுடைய படையின் முதல் படை வருவதை நீ பார்க்கப் போகிறாய் என்றார். அதற்கு அபு சுஃபியான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அவர்களை வேரோடு அழிக்க வேண்டுமென்று நாங்கள் எங்களின் முழு ஆற்றலையும் ஒன்று சேர்த்திருக்கிறோம் என்றார். அதற்கு, அவ்வாறு நீ செய்யாதே, நான் உனக்கு உனது நன்மையை நாடி இதை கூறுகிறேன், நீ திரும்புவதுதான் உனக்கு நல்லது என்றார் மாஅபத். மாஅபத் தந்த தகவலால் எதிரிகளின் நம்பிக்கையும் வீரமும் தளர்ந்து பயமும் திடுக்கமும் அவர்களை ஆட்கொண்டது. மக்காவிற்கு திரும்புவதுதான் தங்களுக்கு ஏற்றமானது என்று கருதினார்கள். இருப்பினும் முஸ்லிம் படைகள் தங்களை விரட்டி வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய படைக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சார போரை அபு சுஃபியான் தூண்டிவிட்டார். அதாவது, மதினா சென்று கொண்டிருந்த அப்துல் கைஸ் கிளையினர் இவர்களை வழியில் பார்த்தபோது அவர்களிடம், நான் கூறும் செய்தியை என் சார்பாக முகம்மதுக்கு எட்ட வைப்பீர்களானால் நீங்கள் மக்கா வரும்போது உக்கால் கடைத்தெருவில் உங்களின் ஒட்டகம் சுமை தாங்கும் அளவிற்கு நான் காய்ந்த திராட்சையை தருவேன் என்று அபு சுஃபியான் கூற அவர்கள் சரி என்றார்கள். முகம்மதையும் அவரது தோழர்களையும் வேரோடு அழிக்க நாங்கள் முழு ஆற்றலையும் ஒன்று திரட்டி வருகிறோம் என்ற செய்தியை முகம்மதுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அபு சுஃபியான் கூறினார். அந்த வியாபார கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் நபி தோழர்களிடம் வந்து அபு சுஃபியான் தங்களிடம் கூறி அனுப்பிய செய்தியை கூறினார்கள். அப்போது நபி தோழர்களும் நபியவர்களும் ஹம்ராவுல் அசத் என்ற இடத்தில் தங்கியிருந்தார்கள். இதை பற்றி தான் அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் கூறுகின்றான். அன்றி ஒரு சிலர் அவர்களிடம் வந்து, உங்களுக்கு எதிராக போர் புரிய எல்லா வகுப்பினரும் நிச்சயமாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், ஆதலால் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறிய சமயத்தில் அவர்களுக்கு பயம் ஏற்படுவதற்கு பதிலாக நம்பிக்கையே அதிகரித்தது. மேலும் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பேற்பவனாகவும் பாதுகாவலனாகவும் இருக்கின்றான் என்றும் கூறினார்கள். ஆகவே அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடையையும் பாக்கியத்தையும் பெற்று திரும்பி வந்தார்கள். அவர்களை எத்தகைய தீங்கும் அணுகவில்லை. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தையே பின்பற்றி சென்றார்கள், பொருளை விரும்பிச் செல்லவில்லை. அல்லாஹுவோ மகத்தான கொடையுடையவனாக இருக்கின்றான். ஆகவே பொருளையும் அவர்களுக்கு அளித்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனங்கள் 173 174. ஆனால் இவர்களுடைய பேச்சை நபி அவர்களும் முஸ்லிம்களும் பொருட்படுத்தவில்லை. எதிரிகளை எதிர்பார்த்து ஹிஜ்ரி 3 ஷவ்வால் பிறை 9 10 11 திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுடன் ஹம்ராவுல் அசதில் தங்கியிருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை பிறை 8 ஹம்ராவுல் அசதிற்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதை நாம் முன்பே கூறியிருக்கின்றோம். அப்போது அபு இஸ்ஸா அல் ஜுமஹி என்பவனை நபி அவர்கள் கைது செய்தார்கள். ஏற்கனவே பத்ரு போரில் கைது செய்யப்பட்டிருந்த இவனை நபி அவர்கள், அவன் ஏழை, அவனுக்கு பெண் பிள்ளைகள் அதிகம் இருக்கின்றனர் என்ற காரணத்தால் அவன் மீது கருணை காட்டி அவனை உரிமையிட்டு தனக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று அவனிடம் ஒப்பந்தம் வாங்கினார்கள். ஆனால் அவன் அந்த ஒப்பந்தத்தை மீறி உஹுது போரிலும் கலந்து கொண்டதால் நபி அவர்கள் அவனை கைது செய்தார்கள். அவன் நபி அவர்களிடம், முகம்மதே, என்னை மன்னித்து விடும், என் மீது உபகாரம் செய், எனது பெண் பிள்ளைகளுக்காக என்னை நீ விட்டுவிடு, நான் இப்போது செய்ததை போன்று இனி எப்போதும் செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன் என்றான். ஆனால் நபி அவர்கள், இதற்கு பின் நீ மக்காவிற்கு சென்று முகம்மதை இருமுறை நான் ஏமாற்றி விட்டேன் என்று கூறும் நிலைமை எனக்கு ஏற்படக்கூடாது. ஏனென்றால் இறை நம்பிக்கையாளன் ஒரு புற்றில் 2 முறை தீண்டப்பட மாட்டான், அதாவது ஒரு தவறை மறுமுறை செய்ய மாட்டான் என்று கூறிவிட்டு ஜுபைர் அல்லது ஆசிம் இப்னு சாபித்திடம் அவனது தலையை துண்டிக்க கூறினார்கள். இவ்வாறே எதிரிகளின் ஒற்றர்களில் ஒருவனான முஆவியா இப்னு முகீரா இப்னு அபுல் ஆசையும் கொன்றுவிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இவன் பிற்காலத்தில் வந்த முஸ்லிம் மன்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வானின் தாய்வழி பாட்டனாவான். இதன் விவரமாவது, இணை வைப்பவர்கள் உஹுது போர் முடிந்து மக்காவிற்கு திரும்புகையில் இவன் தனது ஒன்றுவிட்ட சகோதரர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க மதினாவிற்கு வந்தான்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடம் இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டார்கள். நபி அவர்கள் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துவிட்டு 3 நாட்கள் மட்டும் தங்க வேண்டும், அதற்கு மேல் இங்கு தங்கியிருந்தால் கொன்று விடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். இஸ்லாமிய படை மீண்டும் அல்லது 2ஆம் முறை மதினாவில் இருந்து வெளியேறியதற்கு பின் இவன் 3 நாட்களுக்கு மேலாகவும் மதினாவில் தங்கியிருந்து குறைஷிகளுக்காக உளவு வேலை பார்த்து கொண்டிருந்தான். இஸ்லாமிய படை மதினாவிற்கு திரும்ப வருகிறது என்று தெரிந்தவுடன் அவன் மதினாவிலிருந்து தப்பித்து ஓடினான். அவனை கொலை செய்து வரும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகிய இருவரையும் அனுப்பினார்கள். அந்த இருவரும் அவனை கொன்று வந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஆத். ஹம்ராவுல் அசத் என்ற இந்த போர் ஒரு தனி போர் அல்ல, மாறாக உஹுது போரின் ஒரு தொடர்தான். உஹுது போரின் ஒரு முடிவுரை என்றும் இதை நாம் சொல்லலாம். இதுவரை உஹுது போரின் அனைத்து விவரங்களையும், நிலைமைகளையும், நிகழ்வுகளையும் தேவையான அளவு அலசினோம். இந்த போரின் முடிவு முஸ்லிம்களுக்கு வெற்றியா தோல்வியா என்பதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் பலர் மிக நீண்ட ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். போரின் 2வது கட்டத்தில் எதிரிகளின் தாக்குதலை ஓங்கியிருந்தது. முஸ்லிம்களுக்கு உயிர் சேதம் அதிகம். முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் முற்றிலும் தோற்றுவிட்டார்கள். போரின் அனைத்து நிலைகளும் மக்காவினருக்கே சாதகமாக அமைந்தன. இருப்பினும் இதையெல்லாம் வைத்து போரில் வெற்றி அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்று நாம் கூற முடியாது. அதற்கான காரணங்கள்: எதிரிகள் முஸ்லிம்களின் இராணுவ முகாம்களை இறுதி வரை கைப்பற்ற முடியவில்லை. முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் போரிலிருந்து பின்வாங்கவில்லை. கடினமான சோதனையும் எதிரிகளின் ஆதிக்கமும் ஏற்பட்டிருந்தும் கூட புறமுதுகு காட்டாமல் தங்களது தலைமையின் கீழ் ஒன்று சேர்ந்து வீரத்துடன் எதிர்த்தார்கள். முஸ்லிம்களை எதிரிகள் விரட்டியடிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகவில்லை. முஸ்லிம்களிலிருந்து எவரும் எதிரிகளிடம் கைதியாகவில்லை. எதிரிகள் முஸ்லிம்களின் உடைமைகளில் எவற்றையும் கைப்பற்ற இயலவில்லை. போர்க்களத்திலிருந்து எதிரிகளே முதலில் வெளியேறினார்கள். முஸ்லிம்கள் அங்கேயே இருந்தார்கள். போரில் வெற்றி பெற்றவர்கள் 1-2 நாட்கள் அந்த மைதானத்திலேயே அக்கால வழக்கப்படி தங்கியிருப்பது போன்று எதிரிகள் மைதானத்தில் தங்கியிருக்கவில்லை. மதினாவில் நுழைந்து அங்குள்ள செல்வங்களையும் பிள்ளை குட்டிகளையும் சூறையாட அவர்களுக்கு துணிவு பிறக்கவில்லை. போர்க்களத்திலிருந்து மதினா மிக அருகாமையில் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் காலியாக இருந்தும் கூட அவர்களுக்கு அங்கு செல்ல துணிவு பிறக்கவில்லை. இதன் மூலம் நமக்கு உறுதியாக தெரிய வருவது என்னவென்றால், முஸ்லிம்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுத்தும் அளவுக்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம்தான் அவர்களுக்கு கிடைத்தது. எனினும் முஸ்லிம்களை சுற்றி வளைத்து முற்றிலும் அழித்து ஒழிக்க வேண்டுமென்ற தங்களது நோக்கத்தில் தோல்வியைத்தான் கண்டார்கள். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இதுபோன்ற நஷ்டங்கள் பெரும்பாலான சமயங்களில் போரில் வெற்றி பெறும் படையினருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை கவனித்து எதிரிகளுக்கு இந்த போரில் வெற்றி கிடைத்தது என்று சொல்ல முடியாது. மேலும் அபு சுஃபியான் போர்க்களத்தை விட்டு விரைவாக திரும்பிச் செல்வதிலேயே குறியாக இருப்பது, போர் தொடர்ந்தால் தங்களுக்கு தோல்வியும் இழிவும் ஏற்படும் என்று அவர் பயந்து விட்டார் என்பதையே நமக்கு உறுதி செய்கிறது. அடுத்ததாக ஹம்ராவுல் அசது போர் விஷயத்தில் அபு சுஃபியானின் நிலைமையை பார்க்கும்போது இது மேலும் உறுதியாகிறது. ஆகவே இந்த போரை பொறுத்தவரை இரு சாராரில் ஒவ்வொருவருக்கும் ஓரளவு வெற்றியும் தோல்வியும் ஏற்பட்டது. இவ்வாறே இரு படையினரும் மைதானத்திலிருந்து புறம் முதுகு காட்டி ஓடவில்லை. தங்களது முகாம்களை எதிரிகள் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் போரிலிருந்து தாங்களாகவே ஒதுங்கிக் கொண்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறான்: எதிரிகளை தேடிச் செல்வதில் நீங்கள் சிறிதும் சோர்வடையாதீர்கள். அதனால் உங்களுக்கு கஷ்டம் நேருவதாயினும் பொருட்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பதைப் போலவே அவர்களும் கஷ்டத்தை அனுபவிப்பதுடன் அவர்கள் எதிர்பார்க்க முடியாத வெற்றி, நற்கூலி அனைத்தையும் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் மிக அறிந்தவனும் ஞானமுடையவனுமாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 104. இந்த வசனத்தில் இரு படையினரில் ஒவ்வொருவரையும் மற்றவருக்கு ஒப்பாகவே கூறுகின்றான். அதாவது, அவர்களால் உங்களுக்கு எப்படி வேதனை ஏற்பட்டதோ அவ்வாறே உங்களால் அவர்களுக்கும் வேதனை ஏற்பட்டது. இதிலிருந்து இருவரின் நிலைமைகளும் ஒன்றுக்கொன்று ஒப்பாகவே இருந்தன. வெற்றி இன்றிய இரு சாராரும் மைதானத்திலிருந்து திரும்பினார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்போர் குறித்து குர்ஆன் பேசுகிறது. இப்போர் தொடர்பான முக்கிய கட்டங்கள் ஒவ்வொன்றையும் குர்ஆன் மிக தெளிவாக விவரிக்கிறது. முஸ்லிம்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டதற்கான காரணங்களையும் குர்ஆன் மிக தெளிவாக கூறுகிறது. முஸ்லிம்களின் ஒரு சாராரிடம் இருந்த பலவீனங்களையும் குர்ஆன் வெளிப்படுத்தியது. இது போன்ற இக்கட்டான நிலைமைகளில் முஸ்லிம்களின் கடமைகள், இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டதன் உயர்ந்த அடிப்படை நோக்கங்கள், படைக்கப்பட்ட சமுதாயங்களில் இதுவே மிகச்சிறந்த சமுதாயம் என்பதால் மற்ற சமுதாயத்தை விட இந்த சமுதாயத்திடம் இருக்க வேண்டிய உயர்ந்த பண்புகள், சில முஸ்லிம்களிடம் இருந்த பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகளையும் குர்ஆன் கோடிட்டது.
ஒன்று, இது போன்ற கடுஞ்சோதனையின் போது முஸ்லிம்கள் மேற்கொண்டிருக்க வேண்டிய கடமைகள். 2, இச்சமுதாயம் உருவான உயர்ந்த அடிப்படை நோக்கங்கள். 3, மற்ற சமுதாயத்தை விட மிகச்சிறந்த சமுதாயமாக விளங்குபவர்களிடம் இருக்க வேண்டிய சீரிய பண்புகள் ஆகிய இந்த 3ஐயும் முன்வைத்து பார்க்கும்போது முஸ்லிம்களிடம் அந்த குறைபாடுகளும் பலவீனங்களும் இருந்திருக்க கூடாது என்று குர்ஆன் உணர்த்துகிறது. இவ்வாறே நயவஞ்சகர்களின் நிலைமையை பற்றி குர்ஆன் விவரிக்கிறது. அல்லாஹுவின் மீதும் அவனது தூதரின் மீதும் நயவஞ்சகர்கள் உள்ளத்தில் கொண்டிருந்த வஞ்சகத்தை வெளிப்படுத்தி அவர்களை இழிவடையச் செய்தது. யூதர்களும் நயவஞ்சகர்களும் பரப்பி வந்த சந்தேகங்களையும் உறுதி குறைந்த முஸ்லிம்களின் உள்ளத்தில் இருந்த சந்தேகங்களையும் குர்ஆன் அகற்றியது. மேலும் இந்த போரினால் ஏற்படவிருக்கும் நல்ல முடிவுகளையும் அதிலுள்ள நுட்பங்களையும் குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. இப்போரை பற்றி அத்தியாயம் ஆல இம்ரானில் 60 வசனங்கள் அருளப்பட்டன. அந்த போரின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நடந்த அனைத்தும் விவரிக்கப்பட்டது. அதன் தொடக்கம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது: நபியே, நீங்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு சென்று நம்பிக்கை கொண்டவர்களை போர்க்களத்தில் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்ததை நினைத்து பாருங்கள். அனைத்தையும் அல்லாஹ் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 121. அதன் இறுதி இப்போரின் விளைவுகள் பற்றியும் அதன் நுட்பங்கள் பற்றியும் மிகச் சரியான விமர்சனங்களுடன் முடிகிறது. நபியே, நிராகரிப்பில் விரைந்து செல்பவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அதனால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கு யாதொரு தீங்கும் செய்து விட முடியாது. மறுமையில் அவர்களுக்கு எத்தகைய பாக்கியமும் கிடைக்காமல் இருக்கும்படி செய்ய அல்லாஹ் விரும்புகின்றான். ஆகவேதான் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அன்றி அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 176. இந்த போரின் அழகிய முடிவுகளும் நுட்பங்களும். அறிஞர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது குறித்து பின்வருமாறு கூறுகிறார்: உஹுது போரிலும் அதில் முஸ்லிம்களுக்கு நிகழ்ந்தவற்றிலும் பல படிப்பினைகளும் இறை நுட்பங்களும் உள்ளன. அவற்றில் சிலவற்றை கீழே பார்ப்போம். 1, பாவத்தினால் உண்டாகும் கெட்ட முடிவுகள் மற்றும் தடுக்கப்பட்டதை செய்வதனால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதை அம்பெரியும் வீரர்கள் அவ்விடத்திலிருந்து விலகக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கு மாற்றம் செய்ததால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்து விளங்கிக் கொள்ளலாம். 2, தூதர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஆனால் இறுதியில் வெற்றி அவர்களுக்குத்தான் கிடைக்கும். இதில் அடங்கியிருக்கும் நுட்பம் என்னவென்றால், இறை தூதர்களுக்கு எப்போதும் வெற்றியே கிடைத்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதவர்களும் தங்களை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று பெயரளவில் சொல்லிக் கொள்வார்கள். அதனால் உண்மையானவர் யார், பொய்யர் யார் என பிரித்து அறிய முடியாது. எப்போதும் இறை தூதர்களுக்கு தோல்வியே ஏற்பட்டு வந்தால் அவர்களை தூதர்களாக அனுப்பிய நோக்கமும் நிறைவேறாது. எனவே பொய்யர்களிலிருந்து உண்மையானவர்களை பிரித்து விடுவதற்காக வெற்றி தோல்வி 2ஐயும் சேர்த்து வழங்குவதே சரியானது. அதாவது நயவஞ்சகர்களின் நயவஞ்சகத்தனம் முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போரில் சொல்லிலும் செயலிலும் தங்களின் நயவஞ்சக தன்மையை அந்த நயவஞ்சகர்கள் வெளிப்படுத்திய போது அவர்கள் முகத்திரை அகன்று அவர்கள் யார் என தெளிவாகிவிட்டது. மேலும் முஸ்லிம்கள் தங்களின் இல்லங்களுக்குள் இருக்கும் எதிரிகளை தெரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து விலகி அவர்களின் தீமையை எதிர்கொள்ள ஆயத்தமானார்கள். 3, சில சமயங்களில் அல்லாஹ் உதவியை தாமதப்படுத்தி வழங்குவதால் உள்ளத்தின் பெருமை அகற்றப்பட்டு அதில் பணிவு ஏற்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் சோதனையின் போது முஸ்லிம்கள் சகித்துக் கொண்டு உறுதியாக இருந்தார்கள். நயவஞ்சகர்களோ பயந்து அஞ்சி நடுநடுங்கி நிலை குலைந்து விட்டார்கள். 4, அல்லாஹ் சொர்க்கத்தில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பல உயர் நிலைகளையும் அந்தஸ்துகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதை அவர்கள் வணக்க வழிபாடுகளால் அடைய முடியாத போது பல சோதனைகளையும் சிரமங்களையும் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்கள் உயர்ந்த பதவிகளை அடைந்து கொள்கிறார்கள். 5, இஸ்லாமிய போரில் உயிர் தியாகம் செய்வது என்பது இறை நேசர்களின் மிக உயர்ந்த பதவியாகும். அதை அல்லாஹ் தனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு வழங்கினான். 6, அல்லாஹ் தனது எதிரிகளை அழிக்க நாடினால் அதற்காக அவர்களிடம் காரணங்களை ஏற்படுத்துகிறான். அதாவது அவர்களின் ஓரிரை நிராகரிப்பு, அல்லாஹ்வின் நேசர்களை நோவினை செய்வது போன்றவற்றை காரணமாக்கி அவர்களை அழித்து விடுகிறான். மேலும் இறை நம்பிக்கையாளர்களின் பாவங்களை அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு பகரமாக ஆக்கி மன்னித்து விடுகிறான். ஆதாரம் ஃபத்உல் பாரி. அறிஞர் இப்னுல் கையுமும் தனது ஜாதுல் மஆத் என்ற நூலில் இத்தலைப்பின் கீழ் போதுமான விவரங்களை தந்துள்ளார்கள். ஆர்வமுள்ளவர்கள் அங்கும் பார்க்கலாம்.